தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை குறுகிய காலத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அன்பிற்குரிய சகோதரர் மல்லையன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பிற்குரிய தம்பிமார்கள் வெங்கடாச்சலம் என்கிற பாபு அவர்களே, அன்பிற்குரிய தம்பி மாதேஷ் அவர்களே, அன்பிற்குரிய சகோதரர் பாலா அவர்களே, அன்பிற்குரிய தம்பி செல்வம் அவர்களே, வர்த்தக பிரிவுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தம்பி சீனிவாசன் அவர்களே, வேப்பனப்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பிற்குரிய தம்பிமார்கள் சைலேஷ் கிருஷ்ணன் அவர்களே, ராமமூர்த்தி அவர்களே, இவர்களோடு இணைந்து இந்த பணியை சரியாக 24 மணி நேரத்தில் இவ்வளவு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளே, இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர்களோடு இணைந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய கழக உடன்பிறப்புகளே, அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கழக முன்னோடிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்று வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில், அதுவும் குறிப்பாக சூளகிரி ஒன்றியத்தில் அன்பு சகோதரர்கள் கேடிஆர், வேணு மற்றும் கேசவன், ரங்கநாத், சிவகுமார் போன்றவர்களெல்லாம், நம்ம கிருஷ்ணப்பா போன்றவர்களெல்லாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய கழக தொண்டர்களை, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை, அவரோடு இணைந்து பணியாற்றிய மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களை, இன்று 1500க்கும் மேற்பட்டவர்களை கழகத்தில் இணைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினையும் நன்றியினையும் உங்களுடைய மலர்பாதங்களை இட்டு வணங்கி உங்களை வருக 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 என இருகாலம் கூப்பி உங்களை நான் வரவேற்கிறேன். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது. இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய திருநாமத்தை உள்ளடக்கி இயக்கத்தை உருவாக்கி அவர் தேர்தல்களத்தில் இன்று முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று மறைகின்ற வரையில் இந்த தமிழக மக்கள் நீங்கள் தான் முதலமைச்சர், வேறு யாரும் இந்த தமிழகத்திற்கு முதலமைச்சராக தேவையில்லை என்று வாக்களித்து வெற்றி பெற செய்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராகவே மறைந்தவர். அவர் ஆண்ட அந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தில் கீழ்த்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் தேவைப்படுகின்ற நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். அதுவும் குறிப்பாக நம்மை போன்ற கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், தொழிலாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பதை கண்டு அந்த குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சத்துணவு திட்டத்தை முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி ஒரு மனிதநேய மிக்க தலைவர். அதே போல கிராமங்களில் இருக்கின்ற தாய்மார்கள் குடி தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிணற்றை தேடி செல்ல வேண்டும், சேர்ந்து கிணற்றிலே இறக்க வேண்டும். அதற்கு விடுவி பெறுகின்ற வகையிலே ஒவ்வொரு கிராமத்திலும் ஆழ்துளை கிணறுகளை அமைத்து
அங்கே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டி அங்கேயே அந்த சாய்மார்கள் தண்ணீர் எடுப்பதற்குரிய குடி தண்ணீரை வழங்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே போல எல்லா கிராமத்திற்கும் சாலை வசதிப்படுத்திக் கொடுத்தவர். தாய் 8 அடி என்று சொன்னால் பிள்ளை 16 அடி என்பார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரை பொறுப்பேற்கிறார். அது நம்முடைய மாவட்டத்தில் இன்று பர்கூர் சட்டமன்றத்தில் இன்று வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அப்படி ஏற்பட்ட உடனேயே நம்முடைய மாவட்டத்தை போல மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் எல்லாம் தொடர்ந்து பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு சிரமப்பட்டுக் கொண்டு பெற்றோர்களே கள்ளிப்பாலை வைத்து நெல்லை வைத்து கொலை செய்து பொதிக்கக்கூடிய ஒரு காலம் இருந்த காலம். இதை அறிந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண் பிள்ளை என்றால் அவ்வளவு கேவலமா? நீங்கள் பிள்ளையை பெற்றுக் கொடுத்து உங்களால் அந்த பெண் பிள்ளையை வளர்க்க முடியவில்லை என்று சொன்னால் நான் தாயாக இருக்கிறேன். தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர் வந்தார்கள். ஆனால் இப்படி பிறக்கின்ற பெண் குழந்தை மடிகின்ற அவலத்தை கண்டு மனம் விரும்பி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது தொட்டில் குழந்தை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பெண் குழந்தையை என்னிடத்தில் ஒப்படையுங்கள், நான் தாயாக இருந்து வளர்க்கிறேன் என்று அந்த திட்டத்தை கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அதோடு நின்று விடவில்லை. படிக்கின்ற பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது பெற்றோர்களால் புத்தகம் வாங்கி கொடுக்க முடியவில்லை, சரியான உடை வாங்கி கொடுக்க முடியவில்லை. இதை உணர்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத மிகப்பெரிய சாதனை திட்டத்தை படிக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் 4 செட் டிரஸ் யூனிஃபார்ம் டிரஸ்ஸை விலையில்லாமல் புரட்சி தலைவியே வழங்கியவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேறு எங்கும் கிடையாது. சரி, பிள்ளைய பிறந்த பிள்ளை ஸ்கூலுக்கு வந்தா குளிக்க வச்சாச்சு, தாய் குளிச்சாச்சு, சட்டை போடணும், புரட்சி தலைவி அம்மா கொடுத்தாங்க. சரி, ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போனா புத்தகம் வேணும், பலகை வேணும், பேனா வேணும், பென்சில் வேணும், இதையெல்லாம் பெற்றோர் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுக்க முடியாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதை கருத்தில் கொண்டு அனைத்தையுமே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி படிக்கின்ற லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு படிப்பதற்கு புத்தகத்தை கொடுத்தார்கள், நோட்டை கொடுத்தார்கள், எழுத்துச் செல்வதற்கு பையன் கொடுத்தார்கள், எழுதுவதற்கு பேனாவையும் கொடுத்தார்கள். 8ஆவதிலிருந்து 9ஆவுக்கு செல்லுகின்ற பொழுது சைக்கிளையும் கொடுத்தார்கள். பிளஸ் 1 வருகின்ற பொழுது 15,000 ரூபாய் மதிப்புடைய லேப்டாப்பையும் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவி 16 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார்கள். அதை தொடர்ந்து மறைந்த பின்பு இந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற போட்டலுக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அவர் சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். அப்படி விவசாய குடும்பத்திலே பிறந்தவரை நாங்கள் சென்று அணுகிறோம். ஓசூரில் தளிப்பகுதியில் வேப்பனப்பள்ளி தொகுதியில் ஓசூர் பகுதியில் நிறைய மலர்கள் விளைகிறது. இந்த மலர்கள் விளைகின்ற மலர்கள் சரியான விலை கிடைப்பதில்லை விவசாயிகளுக்கு. அதனால் இங்கேயே ஓசூரிலேயே ஒரு சர்வதேச ஏல மையம் அமைக்க வேண்டும் என்று கேட்கிறோம். நான் செல்கிறேன், அன்பிற்குரிய தம்பி பாலகிருஷ்ணன் உடன் வருகிறார். அப்பொழுது அன்பிற்குரிய தம்பி பாபு அவர்கள் வருகிறார்கள். முதலமைச்சரை கேட்கிறோம், பொறுமையாக கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அந்த சர்வதேச ஏல மையம் வைத்தால் இங்கே நல்ல விலை கிடைக்குமா விவசாயிக்கு என்று கேட்கிறார். ஆம் என்கிறோம். உடனடியாக அதிகாரிகள் அழைத்து 21 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த சர்வதேச ஏல மையத்தை அமைத்தவர் எடப்பாடியார்கள். அந்த ஏல மையத்தை இந்த திமுக ஆட்சி முடக்கி போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஓசூர், தளி, வேப்பனப்பள்ளி, கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, பர்கூர் ஆகிய விவசாயிகளுக்கு நல்ல விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் 3 திட்டத்தை அறிவித்தார்கள். ஒன்று கொடியாலம், கொடியாலத்திலிருந்து 300 கோடி ரூபாய் திட்டம் தண்ணீரை பம்ப் பண்ணி கொண்டு வருது. அது ஒசூர் தொகுதி முழுசு வரும், வேப்பனப்பள்ளி தொகுதி முழுசு வரும். அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. எண்ணெய்கோலிலிருந்து 223 கோடி ரூபாய்,
அந்த திட்டத்தின் பிரகாரம் கிருஷ்ணகிரி தொகுதி முழுசு வரும், வேப்பனப்பள்ளி தொகுதி கிடைக்கும், பர்கூர் கிடைக்கும், ஊத்தங்கரை கிடைக்கும். அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. அதே மாதிரி அலியாளத்துக்கு 56 கோடி ரூபாய் அது இந்த பக்கம் போச்சுன்னா தூள்சட்டி ஏரியா தண்ணீர் கிடைச்சது. டெண்டர் வச்சாச்சு, வேலை பாதி இருக்கு, இப்ப வேலை நடக்கல. விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் இல்லாம 1000 அடி போர் போட்டா கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சிரமப்படுகின்ற விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அளவிலே திட்டத்தை அறிவித்த அந்த திட்டம் இந்த ஆட்சி முடக்கி இருக்கிறது. என்ன கொடுமை பாருங்கள். அதே போல இன்னைக்கு தொழிற்சாலை, எத்தனை தொழிற்சாலை இன்னைக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் நம்முடைய தொகுதியில் இருக்கு. அந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியை கொண்டு வந்தவர், அந்த தொழிற்சாலையை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். இன்னைக்கு எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா? 30,000 பேர் வேலை செய்யறாங்க. படிச்ச பெண் பிள்ளைகள் உடனே வேலை கிடைக்குது. இங்க கிருஷ்ணகிரி டெல்டா, இந்த டெல்டாவை கொண்டு வந்தவர் எடப்பாடியார். அங்க 5000 பேர் வேலை செய்யறாங்க. போச்சம்பள்ளியில் ஓலா கம்பெனி, அங்க 10,000 பேர் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி போச்சம்பள்ளியில் இருக்க ஷூ கம்பெனி புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தது, 20,000 பேர் வேலை செய்யறாங்க. இப்பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் +2 படிச்சுட்டு டிப்ளமோ படிச்ச பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் கிராமத்தில் இருந்தா உடனடியாக வேலை. இப்ப எல்லா கிராமத்துக்கும் கம்பெனி பஸ் வருது பாத்தீங்களா? எல்லா கிராமத்துக்கும் வருது. அந்த பெண் பிள்ளைகள் வேலைக்கு 7 மணிக்கு கரெக்டா போகுது. மாசான 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறது. இந்த 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிய கொடுத்த தலைவர் எடப்பாடியார், கட்சி அதிமுக. அந்த கட்சியில் தான் நீங்கள் அனைவரும் இப்போது இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு நாங்கள் இணைந்து செயல்படுகிறோம். மீண்டும் சரியாக இன்னும் 11 மாத காலம் தான் இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களுடைய உழைப்பை முழுமையாக இந்த இயக்கத்திற்கு அளியுங்கள். உங்களுடைய இன்று 1500க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிமுக இணைந்திருக்கிறீர்கள். இந்த 1500 பேரும் நீங்கள் உழைப்பீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட உங்களால் 20,000 வாக்குகள் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் கூடுதலாக கிடைத்தது என்ற செய்தி வர வேண்டும். இங்க அன்பிற்குரிய கேட்டார், சிரிச்சினே இருக்கிறார். எப்ப பாரு சிரிச்சினே, கோபமே காணும் அவர்கிட்ட. சிரிச்சு அவ்வளவு நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷனை கூட இந்த கட்சிக்காரன் மதிக்கல. அப்படியாப்பட்ட கட்சி இது. ஏதாவது வருமானம் தான் திமுக மதிப்பான். வருமானம் இல்லைன்னா உழைக்கிற தொண்டனுக்கு மரியாதை இல்லாத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மதித்து அரவணைத்து தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு தலைவர்கள் தான் பொறுப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். தான் சம்பாதித்த சொத்தை முழுவதும் ஏழைக்காகவே கொடுத்தார். எத்தனையோ அரசியல் தலைவர் இருக்காங்க. எம்ஜிஆர் சாகும் போது தான் வாழ்ந்த வீட்டை கூட அண்ணன் வீட்டுக்குள்ள கொடுக்கல. யாரு கொடுத்தார்னா, கண்ணு தெரியாத காது கேட்காத ஏழை அபலை பிள்ளைகள் அங்கே வசித்து